அருகே நடு ரோட்டில் படுத்து உறங்கிய போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பூலாம்பட்டி பிரதான சாலையில் எடப்பாடி தாவாந்தெரு பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஒருவர் மதுபோதையில் சாலையின் நடுவே கோணிப்பை விரிப்பு ஒன்றை விரித்து உறங்கினார். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதோடு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதேபோன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பூலாம்பட்டி பிரதான சாலையில் ஆலச்சம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அனல் மின் நிலைய ஊழியர் சங்கர் மதுபோதையில் நடுரோட்டில் படுத்திருந்த நிலையில் அவ்வழியாக வந்த வாகனம் அவர் தலை மீது ஏறி இறங்கியதால் அவர் துடிதுடித்து உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இதேபோன்ற சம்பவம் தொடர்கதையாகி வரும் நிலையில் காவல்துறையினர் கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களில் வங்கிகள் முறைகேடு நடப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் புகார் மனு அளித்தனர். கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜனும் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் கடலூர் மாநகராட்சி மற்றும் ஊரக பகுதியில் போலியாக கட்டிட அனுமதி வழங்கி அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்திய வங்கிக் கடன் முகவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்திட வேண்டும். மத்திய மாநில அரசு ஏழை எளிய மக்கள் வீடு கட்ட கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பயன்படுத்தி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் மேலாளர்கள் மற்றும் கட்டிட மதிப்பீட்டாளர்கள் பல மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி தீர்வு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என அம்மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடன கலைஞர்கள் நடனத்துடன் வந்து கோரிக்கை மனு கொடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, பழையனூர், ரங்காபுரம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் குடும்பத்தாருடன் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை இல்லாததால் அவதிப்பட்டு வரும் நிலையில் தங்களுக்கு அரசின் இலவச வீட்டுமனை வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் இதுநாள் வரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து நேற்று திருவாலங்காடு பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் தங்களுக்கு அரசின் இலவச வீட்டுமனை வழங்க கோரி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு வந்து பாட்டு பாடி நடனமாடி தங்கள் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கரிடம் நேரில் அளித்தனர். அந்த மனு மீது மாவட்ட ஆட்சியர் தக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். பின்னர் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி வட்டத்திற்குட்பட்ட திருவிழாங்காடு ஒன்றியத்திற்கு, அதாவது திருவிழாங்காடு, பழையனூர், அத்திப்பட்டு, ரங்காவரம், பற்றைப்பெரும்புதூர், ஜாகிர்மங்கலம், பெரிய கலகாட்டூர் இப்பேற்பட்ட கிராமத்தில் வந்து நாங்கள் நீண்ட காலமாக இந்த தெருக்கூத்து நலிந்தவர்கள் வந்து நாங்கள் ஊர் ஊராக தெருக்கூத்து ஆடிக்கொண்டு வந்திருக்கிறோம். இதை ஆடி வந்தால் தான் எங்களுக்கு பிழைப்பு. இருந்தாலும் எங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டுவதற்கு இடமில்லை. ஆகினால் நலிந்த எங்களுடைய நாடக கலைஞர்களுக்கு அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை நாங்கள் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க போகிறோம். அரசும் இது வந்து எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்பதை நாங்கள் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். புதிய கல்குவாரி மற்றும் கிரஷர்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளபுரம் கிராமத்தை சுற்றி ஏற்கனவே 5 கல்குவாரிகள் மற்றும் கிரஷர்கள் செயல்பட்டு வருகிறது. இதிலிருந்து வெளிவரும் மண், தூசி, துகள்களால் கிராம மக்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதோடு விவசாய விளைபொருட்களும் பாதிப்படைந்து வருகிறது. இந்த நிலையில் மேலும் 3 கல்குவாரிகள் மற்றும் கிரஷர்களுக்கு தேனி மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் குள்ளபுரம் கிராம நிர்வாகம் அலுவலகம் முன்பாக புதிய கல்குவாரி மற்றும் கிரஷர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் புதிய கல்குவாரி மற்றும் கிரஷர்களுக்கு அனுமதி வழங்கினால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர்.
பரமக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கள்ளச்சாராய ஒழிப்பு மற்றும் தடுப்பு குறித்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை சார்பில் கள்ளச்சாராய ஒழிப்பு மற்றும் தடுப்பு குறித்து வட்டாட்சியர் ஜபருல்லா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கள்ளச்சாராயம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும், பள்ளி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை எவ்வாறு தடுப்பது குறித்தும் வட்டாட்சியர் ஜபருல்லா மற்றும் காவல்துறையினர் விளக்கிக் கூறினர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் பங்கேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.